மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 34வது வாரம் புதன்கிழமை. இறையேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் படைத்த இந்த நாள் உங்களுக்கு இறை ஆசை மிகுந்ததாக அமைந்திட உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். துன்பம் இல்லாத வாழ்க்கை கிடையாது, துன்பத்தில் உதவாத கடவுளும் கிடையாது. இதுதான் இன்றைய வார்த்தையினுடைய மையப்பொருளாக அமைந்திருக்கின்றன. கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தை எத்துணை ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. துன்பத்திலே, துயரத்திலே, சோர்விலே, போராட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதனுக்கு, பயத்திலே எதை செய்வது என்று சொல்லி தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கின்ற மனிதனுக்கு கவலைப்படாதீங்க, நாங்கள் கூட இருக்கிறோம் என்று சொல்லி ஆறுதல் வார்த்தைகள் அந்த மனிதனுக்கு அப்போதைக்கு ஒரு ஆறுதலையும் அமைதியும் கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவனாக வாழ்ந்து அவருடைய மதிப்பீடுகள் தன் வாழ்விலை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றி அதை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அவன் வாழ்விலே கடந்து போகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எக்கச்சக்கம். யோவான் புத்தகத்திலேயே சொல்வதை போல, இதோ இந்த உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் உங்களை வெறுப்பதற்கு முன்னால் என்னையும் வெறுத்தது என்று சொன்னார். இந்த உலகத்திலேயே துன்பம் உண்டு, எல்லோரும் மகிழ்ந்திருப்பார்கள், நீங்கள் துன்புறுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதே தேவன் தானே இன்றைய நற்செய்தியில் சொல்கிறார், கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். எந்த சூழ்நிலை கவலைப்பட வேண்டாம். உங்களை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லுகின்ற பொழுது, உங்களை எல்லோரும் பகைக்கின்ற பொழுது, உங்களுக்கு எதிராக நிற்கின்ற பொழுது, உங்களுடைய விசுவாச வாழ்வை எதிர்த்து போராட்டங்களை நீங்கள் சந்திக்கின்ற பொழுது நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் கவலைப்படுகின்ற பொழுது திருப்பாடல் 55:2 சொல்லப்பட்டிருக்கிறது, என் கவலை என் மன அமைதியை குலைத்து விட்டது என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய மன அமைதி குலைந்து போகின்ற பொழுது நம் வாழ்விலே ஒரு சந்தோஷமோ அமைதியோ இருக்காது. எனவே இத்தகைய நிலையிலிருந்து வெளிப்பட இயேசு நமக்கு சொல்லுகின்றார், கவலைப்பட வேண்டாம். இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில், எதிர்ப்பு இந்த சூழ்நிலைகளில், இறைவனுக்கு சாட்சியாக வாழ்கின்ற சூழ்நிலைகளில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறார். வெறுமனே கவலைப்படாதே என்று சொல்லி ஆறுதல் வார்த்தைகளை மட்டும் சொல்வதல்ல, அந்த கவலையிலிருந்து எப்படி விடுவதற்கான வழிகளையும் இயேசு சொல்லி காட்டுகின்றார். அந்த சூழ்நிலைகளிலே நீங்கள் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை உங்கள் உள்ளத்திலிருந்து கடவுளுடைய ஆவியானவர் தூண்டுவார். உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பார் என்று சொல்லுகின்றார். உதாரணம், நாம் விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது திருத்தூதர் மனையிலே 3 அதிகாரங்களை படிக்கின்ற பொழுது தலைமை சங்கத்திற்கு முன்னால் பேதுருவும் யோவான் நிற்கின்ற பொழுது இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், ஆனால் இவ்வளவு துணிவோடு பேசுகிறது சொல்லுகின்ற பொழுது இயேசுவின் மேல் கொண்ட அந்த அன்பு, இயேசுவின் ஆவியால் இயக்கப்பட்ட நிலை. எனவே அவர்கள் எதிர்ப்பை கண்டு அஞ்சவில்லை, கலங்கவில்லை. அவர்கள் துணிந்து போராடுபவர்களாக, உண்மை எடுத்துச் சொல்பவர்களாக இருந்தார்கள். கடவுளுடைய ஆவியானவர் நாவன்மையும் ஞானத்தையும் கொடுத்தார். அதே திருத்தூதர் மனையிலே 6-7 அதிகாரங்களை படிக்கிற பொழுது ஸ்தேவானை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட அவர், அவருக்கு எதிராக அவர்கள் கற்களை எதிர்க்க அவர்கள் பரிசேயர்களை எதிர்த்து வருகின்ற பொழுது அவருடைய ஞானத்தை கண்டு திகைத்து போனார்கள். அவருடைய நாவன்மையை கொண்டு அவர்கள் திகைத்து போனார்கள். அனைத்து சொல்லுவது அவருக்கு எதிராக பேச அவர்களால் முடியவில்லை. இயேசு சொன்ன வார்த்தை ஸ்தேவானிலே நிறைவேறியது. ஸ்தேவான் நிறைவேறியது, நம்மிலும் நிறைவேறும். முழுமையாக ஆண்டவரை பற்றி கொண்டு அவருடைய ஆவியை இயக்கப்படுகிற மனிதராக இருக்கின்ற பொழுது எத்தகைய எதிர்ப்பு வந்தாலும் சரி, அதை எதிர்த்து போராடுகின்ற வல்லமையும் நாவன்மையும் ஞானத்தையும் கடவுள் நமக்கு கொடுப்பார். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் வாழ்வில் நாம் கடந்து போகின்ற விசுவாச போராட்டத்தில் கடவுள் ஒவ்வொரு துன்பங்கள், துயரங்கள் மத்தியிலும் அனைத்தையும் ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுத்து, இறை கரங்களை ஒப்புக் கொடுத்து இறைவனை பற்றி கொண்டு வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். திருப்பாடல் 55:22 உன் கவலைகள் எல்லாம் ஆண்டவர் ஒப்படைத்து விடு. ஏன்?
1 பேதுரு 5:7 ஆண்டவர் உன்மேல் கவலை கொண்டுள்ளார் என்று சொல்லப்படுகின்றது. நம்மேல் கவலை கொண்ட கடவுள் நம்மை எப்படி வழிநடத்துவது என்பது அவருக்கு தெரியும். ஆகவே அவர் கரங்களில் ஒப்படைத்து விட்டுகிற பொழுது நம் வழிகளை ஆண்டவர் பாத்திரம் ஒப்படைக்கின்ற பொழுது உன் வழிகளை ஆண்டவர் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவர் உன் மனம் விரும்புகின்ற காரியங்களை செய்து முடிக்கின்ற வார்த்தை கிட்ட போல நம் கவலைகள் எல்லாம் எடுத்து போட்டு மன அமைதியை கொடுத்து இறை விருப்பத்திற்கேற்ற போல நம் வாழ்வை வெற்றியின் வாழ்வாக மாற்றிக் கொடுப்பார். அப்படி வெற்றியின் வாழ்வாக மாற்றுகின்ற பொழுது நடக்கும். அதான் இன்றைய முதல் வாசகம் திருப்பாடல் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. நன்று கீதம் பாடுபவர்களாக இருப்போம். மீட்கப்பட்ட மக்கள் இறைவனை புகழ்ந்து பாடுகின்ற மக்களாக இருக்கின்றார்கள். அவருடைய வல்ல செயல்கள் நினைத்து பாடுபவர்களாக இருக்கின்றார்கள். அவருடைய அரசின் மக்களாக இருப்பதை நினைத்து பாடுபவர்களாக இருக்கின்றார்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து ஆண்டவருடைய உண்மையை, நீதியை, நேர்மை நினைத்து அவரை புகழ்ந்து பாடுபவர்களாக இருக்கின்றார்கள். அதைத்தான் இன்றைய திருப்பாடல் அழகாக சொல்லி காட்டுகின்ற ஆண்டவருக்கு புதிதொரு பாடல் பாடுங்கள் எனில் அவர் வியத்தகு செயல்களை புரிந்துள்ளார் என்று சொல்லுங்கள். வியத்தகு செயல்கள் திருப்பாடல் 34 படிக்கின்ற பொழுது நேர்மையாளருக்கு வருகின்ற துன்பங்கள் பல, ஆனால் ஆண்டவர் அனைத்திலும் இருந்து அவர்களை காக்க வல்லவராக இருக்கின்ற வார்த்தை கேட்டார் போல நம்மை சூழ்ந்திருக்கின்ற எல்லா துன்பங்களிலும் ஆண்டவர் நம்மை காப்பவராக இருப்பார். அப்பொழுது நாமும் இதோ இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவரால் மீட்கப்பட்ட மக்கள் மீட்பின் பாடலை, மோசேவின் பாடலை, ஆட்டுக்குட்டியின் பாடலை பாடி இறைவனை மகிமைப்படுத்தியதை போல நாமும் ஆண்டவரை மகிமைப்படுத்துபவர்களாக இருப்போம், ஆண்டவரை போற்றுபவர்களாக இருப்போம். எல்லா சூழ்நிலைகளிலும் மன நிறைவோடு மகிழ்வோடு இறை பராமரிப்பிலே, இறை பாதுகாப்பிலே வாழ்பவர்களாக இருப்போம். ஆகவே அன்பு சகோதரமே, நம்முடைய அன்றாட வாழ்விலே எத்தனையோ போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், எதிர்ப்புகள் நாம் கடந்து போய்கொண்டுதான் இருக்கின்றோம். நம்முடைய விசுவாச வாழ்விலே எத்தனையோ சங்கடங்களை நாம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். கவலைப்படாதே, கலங்கி நிற்காதே. இதோ நம் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நமக்கு தேவையான ஆற்றலையும் வலிமையும் ஞானத்தை நமக்கு கொடுத்து நம்மை வெற்றியின் மக்களாய், மீட்பின் மக்களாய் மாற்ற நம் தேவன் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த உணர்வோடு ஒவ்வொரு நிமிடமும் இறைவனை புகழ்ந்து பாடுவோம், இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம், இறைவனை போற்றியவரை ஆராதிப்போம், இறை மகிமையிலே எந்நாளும் மகிழ்ந்திருப்போம். இத்தகைய அருள் மிகுந்த வாழ்வை இறைவன் உங்களுக்கு கொடுக்க, சோதனை வென்றெடுக்கின்ற பலனை கொடுத்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அழகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார், கலங்காதே மனமே. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார்,